வாரத்தில் ஒரு முறை மாவு வந்து இல்லாதபோது என்னடா செய்யறதுன்னு யோசிப்போம். அந்த டைமில் நைட்டே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் பச்சரிசி, அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பச்சை பயிறு, அரை டம்ளர் கடலைப்பருப்பு, இது 3மே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டெல்லாம் ஊற போட்டுருங்க. காலையில் தேவையான அளவு காஞ்ச மிளகாய், உப்பு, பூண்டு இதை சேர்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சியும் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து கூட அரைப்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இதை மட்டும் தான் சேர்த்து அரைச்சேன். இதை வந்து புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நார்மலாக நம்ம தோசை வந்து எப்படி சுட்டு எடுப்போமோ அதை மாதிரி நம்ம ஊற்றி நல்லா சுட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா பச்சை அரிசி கடலைப்பருப்பு சேர்த்தனால நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், சட்னி எது வேணாலும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சு சாப்பிட்லாம். டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி தான் வந்து பண்ணியிருந்தேன். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பிரேக்ஃபாஸ்ட் இது ஒரு தோசை நம்ம சாப்பிட்டாலே ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.